Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே கிளாம்ல full face of elf cosmetics தான் பார்க்க போறோம். I think this is a recently requested from one of my subscribers கேட்டிருந்தாங்க. So அவங்களுக்காக தான் I am just doing it. Hopefully உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, இந்த லுக் தான் நான் என்னோட ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். So I wanted to try to create a different look. So அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். Hope you guys like this. இந்த லுக்கை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்க்கலாம். Hey guys, so இன்னைக்கு வந்து full face of elf makeup தான் பார்க்க போறோம். So let's get into that. எனக்கு வந்து பேஸ்ல பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் அதெல்லாம் வந்து elfல என்கிட்ட எதுவுமே கிடையாது because I prefer it as cosmetic brand. இன்னும் அதில் நான் எதுவும் வாங்கலை. மேபி ஃபியூச்சரில் ட்ரை பண்ணால் வாங்குறேன். பட் இப்போதைக்கு I'm gonna use whatever I have. ஸோ என்கிட்ட இந்த glycolic brightening serum இருக்கு from L'Oreal. This is a sample. I'm just gonna use this. இது நிறையவே என்கிட்ட இருக்கு. இன்னும் ஒரு 2-3 டியூப் இருக்கு. I'm just gonna finish this. என்னன்னு தெரியல, என்னோட லிப்ஸ் அண்ட் என்னோட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து I'm gonna use this one from Laneige இருந்து. குட்டி குட்டியாக நிறைய இருந்துச்சுல, அதில் ஒன்று எடுத்திருக்கேன். I'm just mixing it. நான் பாட்டுக்கு எனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்வீட் கேண்டி. Okay. Okay, so this is the prep. இதான் prep actually. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஃபில் என்கிட்ட ஐ திங்க் ஓவராலாக கவர் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் எல்ஃபில் என்கிட்ட இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா டூ மை யூஷுவல் ஒன். ஓகே, லிட்டில் பிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஹூடா பியூட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஐ ஹாவ் ஒன்லி தீஸ். எல்ஃப்லேயும் கலர் கரெக்ஷன் இருக்குது, நான் வாங்கலை. ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹாவ் தட். ஸோ ஐம் ஜஸ்ட் செக்கிங். ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன் பேக்கில் இருந்து. இந்த ஃப்ளாட் ப்ரஷ்க்கு நம்பர்லாம் இல்லை. ஸோ திஸ் ஹவ் இட் லுக்ஸ். இது வந்து செட் ஆஃப் 27 ப்ரஷஸ்ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட ப்ரஷ் செட்டுனா இதுதான். அது இன்னும் என்கிட்ட இருக்கு. அது வந்து மிக்ஸ் ஆகிருக்கு என்னோட கலெக்ஷனில். ஐ டூ ஹாவ் லாட் ஆஃப் ப்ரஷ் செட்ஸ் ஃபார் மை செல்ஃப் பிகாஸ் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்கும் போது எனக்கு ஓரளவுக்கு நான் வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவேன். பட் திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ண முடியல. அப்போ ஐ வில் ஸ்விட்ச் ஓவர் டு த நியூ செட் ஆஃப் ப்ரஷஸ். ஸோ அப்போ ஓல்டு செட் ஆஃப் ப்ரஷஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஐ திங்க் ஒரு 4 பேட்சஸ் ஆஃப் ப்ரஷ் செட் நான் வச்சுருக்கேன் எனக்கு மட்டுமே தனியாக. ஸோ மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ யூஸ் பண்ணும்போது லைக் வந்து ரொம்ப இதாகிடுச்சுன்னா ஐ வில் ட்ரை டு க்ளீன் இமிடியட்லி. ஒரு செட்டை டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ மாற்றி பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ் ஆன். ஓகே, ஓவரால் டைமில் கலெக்ட் பண்ணது இம்மிடியட்டாக நான் கலெக்ட் பண்ணல. ஆல்சோ என்கிட்ட அவ்வளோ லக்ஸரியான ப்ரஷஸ்லாம் நான் வாங்கலை இப்போ வரைக்கும். எனக்கு அது தேவையும் படலை பிகாஸ் எக்ஸிஸ்டிங் ப்ரஷஸே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணது. ஸோ நான் வந்து பெருசாக வாங்கலை. ஓகே, ஸோ வந்து ரீசெண்டாக வந்து ஒரே ஒரு லக்ஸ் பிராண்ட் ப்ரஷஸ் மட்டும் வாங்கியிருந்தேன், விச் இஸ் சிக்மா. சிக்மா இஸ் லைக் வாட் இஸ் ஒரு ப்ரஷ் பிராண்ட், ரொம்ப பேசப்பட்ட ப்ரஷ் பிராண்டில் இதுவும் ஒன்று. ஸோ ஃபைனலி ஐ காட் ஒன் செட் ஆஃப் ப்ரஷஸ் லைக் திஸ் ஒன். இது வந்து ஐ திங்க் ஐ டூ ஹாவ் 4 ஆஃப் திஸ் சேம் ப்ரஷ்னு நினைக்கிறேன். இது மட்டும் தான் நான் வாங்கினேன், 4 வாங்கினேன். E25ன்ற ப்ரஷ்ஷு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஃப்ளாட்டாக ஃப்ளஃபியாக எண்டில் இருக்கும். அண்ட் தென் யூ கேன் யூஸ் இட் ஃபார் த ஐஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து ஏஞ்சலா பிரைட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க பேர். ஏஞ்சலா பிரைட்ஸ், ஆமாம், ஏஞ்சலா பிரைட். ஸோ அவங்க தான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துலேயும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இதில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். தேடி பார்த்தேன் நிறையா இதில் லைக் பேக் அண்ட் நிறைய காஸ்மெட்டிக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி கிடைக்கல. ஸோ தட்ஸ் வை ஐ வென்ட் வித் திஸ் ஒன்.
இதை நான் வாங்கும்போது 1200 or அந்த மாதிரி ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன். தட்ஸ் வை ஐ காட் 4 ஆஃப் தம். இப்போ கூட ரைட் நவ் ஒரு ஒரு சேல் போயிட்டுருக்கு. ஐ திங்க் பேடே சேல் நினைக்கிறேன் போயிட்டுருக்கு. இதில் வந்து சிக்மா 50% ஆஃப் போட்டிருக்கு. நிறையா ப்ராடக்ட் 50% ஆஃப், ஈவன் ப்ரஷஸ்லாம் இருக்குது. வாங்கினா வாங்கிக்கோங்க. ஓகே, யா. ஸோ ஐ திங்க் பேஸ் லைக் கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, and then let's go for the foundation. என்கிட்ட இதில் கன்சிலர் கிடையாது எல்ஃபில். ஸோ எல்ஃபோட சாஃப்ட் கிளாம் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் இன் த ஷேட் 41 tan நியூட்ரல். ஸோ என்கிட்ட கலர் கரெக்ஷன் என்கிட்ட கன்சிலர் இருந்தாலும் I'm just going to use it to cover whole face. மோஸ்ட்லி பிரைட்டன் பண்ண யூஸ் பண்ணுவேன், பட் we'll use some other thing, ஏதாவது பவுடர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். Okay, I'm just applying it on my whole face. I'm just using this brush from PAC Cosmetics. இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன். ரொம்ப தின் கவரேஜ், ஈஸியாக பிளெண்ட் ஆகும், அண்ட் தென் நல்லாவும் கவரும் பண்ணுது. ஸோ அந்த ரீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன். ஆல்சோ சாட்டின் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாட்டனியாகவும் லைட்டாக தெரியும், பட் ரொம்ப க்ளோயிங்காக இருக்காது, ஹைட்ரேட்டிங்காக இருக்குது லைட்டாக. ஸோ அந்த ரீசனுக்காக ஐ ரியலி லைக் திஸ் ஃபவுண்டேஷன். நிறைய இடத்துல நான் நினைக்கிறேன். Whatever I have, I'm just applying on my eyes as well for base. இங்கே ஏதோ எனக்கு ஐயில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அது என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு டாட் மட்டும் இங்கே, அது என்னன்னு தெரியல. ஸோ ஒரு 3 days-ஆக பார்க்குறேன். Let's see how it goes. So இந்த வீக் அது போகலன்னா I will go and see dermatologist and check them. Okay, ஸோ ஈஸியாக கவர் ஆகிடுச்சு. ஸோ this is how it looks. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கன்சிலர் இல்லை, ப்ரான்சர் என்கிட்ட இருக்குது, ப்ரான்சர் கான்டோர் இருக்குது, அண்ட் தென் ப்ளஷஸ்லாம் இருக்குது லிக்விடில். மோஸ்ட்லி லிக்விடில் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது எல்ஃபில் இருந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது எல்ஃபில். ஒன்று வந்து இந்த கேமோ கன்சீலர்ஸ் அண்ட் லைக் கேமோ கான்டோர்ஸ், ப்ரான்சர்ஸ் அண்ட் ப்ளஷஸ் இருக்குது. ஸோ நியூ ஷேட்ஸ் வந்து இந்த ப்ளஷஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஐ எம் ட்ரைங் டு கைட் இட், பட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல ஆகிடுது, அண்ட் தென் வாங்கணும்னு நினைக்கும் போது வாங்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஐ வில் ட்ரை டு கெட் தெம் லேட்டர் ஆர் சம் அதர் டைம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஷஸ் அது மட்டும் இல்லாமல் ஐ டூ ஹாவ் திஸ் ஹைலைட்டர் கைண்ட் ஆஃப் ப்ளஷ் ஷேட்ஸ் இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த லிக்விட் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஐ வாண்டட் டு யூஸ் திஸ் ஒன் ஃபஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து நான் வந்து கான்டோர் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ப்ரான்சர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கான்டோர் ஷேட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைட் ஆர் மீடியம் ஆர் டேன் ஆர் டீப், இந்த 2 ஷேடும் தப்பாக எடுத்துட்டேன்னா இல்லை, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த 2 ஷேடும் நல்லா இருக்கும் கான்டோரில். ப்ரான்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ப்ரான்ஸ், டீப் இன்டென்ஸ், இந்த 2 ஷேடும் நல்லாயிருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் tan bronze. I'm just gonna keep 1 dot here, 1 dot here. வேணா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து I'm gonna use this brush. இது கொஞ்சம் பெரிய brush தான், கொஞ்சம் what to say ஷேப்டாக இருக்கு, ஆங்கிள்டாக இருக்கு, நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்ளஃபியாகவும் இருக்குது. திஸ் இஸ் ஃப்ரம் மார்ஸில் ஒரு செட் ஆஃப் ப்ரஷஸ் இது இருக்கும், அந்த ப்ரஷ் தான் இது. I'm just using this to bronze it up. பாருங்களேன், போட்ட உடனே எவ்வளோ இன்டென்சிட்டி காட்டுதுன்னு. திஸ் இஸ் ரியலி நைஸ் ப்ரான்ஸ். எனக்கு கேட்டால் ரேர் பியூட்டிக்கு வி கேன் யூஸ் இட் அஸ் அ டியூப் கூட சொல்லலாம், அவ்வளோ நல்லா இருக்குது.
ஸோ உங்களால் ரேர் பியூட்டி வாங்க முடியலனா யூ கேன் கெட் தீஸ் ஃப்ரம் எல்ஃப். ஸோ பிக்மெண்டட் அண்ட் ரியலி குட். ஒரு டாட் தான் வச்சேன், எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது பாருங்கள். So whatever it is left, I'm just using it here. Okay. And then next பார்த்தீங்கன்னா ப்ரான்சஸ் போட்டாச்சு. ஆல்சோ இந்த மாதிரி ப்ரான்சஸும் இருக்குது, நீங்கள் இது கூட வாங்கலாம், விச் இஸ் இந்த டியூப்பில் ஹாலோ க்ளோ ப்ரான்சஸ். இது வந்து இந்த ஷேட் டேன் டீப் அண்ட் மீடியம் டேன். இது ஏதாவது ஷைனியாக இருக்கா? இருங்க நான் செக் பண்ணுறேன், எனக்கு ரிமெம்பர் இல்லை. மேபி லிட்டில் பிட் ஷைனியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். ஹாலோ க்ளோன்னு போட்டிருக்கு, லைட்டாக ஷைனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் இல்லை காய்ஸ், ரொம்ப ஷைனியாக அந்த ஹைலைட்டர் மாதிரிலாம் இல்லை. பட் யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் அஸ் வெல். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது கூட எனக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஐ யூஸ்ட் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து ஐம் கோனா கோ வித் these Halo Glow blushes. Okay, really nice blushes. 4 என்கிட்ட இருக்கு, 4 தான் இருக்கா? highlight blush இல்லை நிறைய இருந்த மாதிரி ஞாபகம். ஓகே, 4 தான் கையில் பக்கம் தெரியுது. மேபி எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. 4 தான் கையில் கிடச்சிருக்கு. ஸோ I'm just gonna use Berry Radiant என்ற ஷேட் நான் யூஸ் பண்ண போகிறேன், which is this one. Okay, so this is how it looks. I'm just gonna drop it in my palette. எனக்கு இந்த ஸ்பஞ்ச் பிடிக்காது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I'm just gonna remove the sponge. I just removed it. Okay. I'm just gonna add 2 dots here, 2 dots here. Okay, and then I'm just gonna take this brush. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆர்ட்லேருந்து PF 55 ஃப்ளாட் ப்ரஷ்ஷு, கொஞ்சம் ஃப்ளஃபியாகவும் இருக்குது எண்ட்ஸில். I'm just gonna use this to blend it. Nice. ஓகே கைஸ், ஸோ அந்த கன்சீலருக்கு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் ஃப்ரம் எல்ஃபில். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் திஸ் ஒன் ஃப்ரம் கலர் கெமிஸ்ட்ரி. ரீசெண்டாக அதை வாங்கியிருந்தேன், ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் கோனா ட்ரை திஸ். ஸோ இது வந்து பென்சில் பேஸில் ஒரு கன்சீலர், க்ரீமியான ஒரு கன்சீலர், லைக் க்ரீம் ஷேட் மாதிரி. I'm just gonna use this brush to blend it. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கைஸ், இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல. ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, கவரேஜும் இருக்கு. இதுக்கு நான் அப்ளை ஆன் மை ஐஸ் as well. I'm just gonna do this, my usual thing. இது ஒரு க்ரீமியாக மேட்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப க்ரீஸியான ஒரு டெக்ஸ்சர் இல்லை. I think I really like this color. நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன்னா, which is in the shade CO05. ஓகே, இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, yeah, I think that's nice. So next வந்து பார்த்தீங்கன்னா we're gonna do the eyes.
ஐஸ்க்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்கிட்ட ஐஸ்க்கு நிறையா என்கிட்ட கிடையாது. இதிலிருந்து ஐ டிட் ஹாவ் தீஸ் டூ ஸ்மால் பேலட்ஸ். திஸ் இஸ் பைட் சைஸ் பேலட் ஃப்ரம் எல்ஃப். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரஃபிள், இன்னொன்று வந்து க்ரீம் அண்ட் சுகர். ஓகே, தலைகளை காட்டுறேன். ஸோ தீஸ் டூ ட்ரஃபிள் அண்ட் பைட்ஸ் அண்ட் க்ரீம் அண்ட் சுகர், இந்த 2 ஷேட்ஸ் தான் என்கிட்ட இருக்கு. யா, ஒரு நியூட்ரல் பேஸ்டான ஒரு கலர்ஸு. And then I do have the 6 individual eyeshadows from this elf recently launch பண்ணது. I think இதில் நான் ஏற்கனவே நான் ஃபேமஸான ஷேட் 2 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், which is in the shade white hot யூஸ் பண்ணியிருப்பேன், and then champagne showers, இது 2 யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். So this is the champagne showers, கவுபாய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறேன். இது வந்து ஒயிட் ஹாட், அதில் இன்னொரு ஒரு ஷேட் இருக்குல்ல, அதுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது 2 வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்கிப் திஸ் டுடே. அதர் 4 ஐ ஷேடோஸ் வந்து இதை யூஸ் பண்ணேன்னா ஸ்ட்ரைட் ஃபயர். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரைட் ஃபயர். இது ஒரு டியோ க்ரோம் மாதிரி இருக்கு, லைக் மல்டி க்ரோம் மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷேடு வந்து ஃப்ளிச் ரிச். ஐம் கோனா ஸ்வாட்ச் தீஸ் 2. இது 2 தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இன்னைக்கு. ஓகே, ஐ திங்க் ஐம் கோனா யூஸ் திஸ் ஒன் விச் இஸ் ஸ்ட்ரைட் ஃபயர் சிங்கிள் ஐ ஷேடோ இருக்குல்ல இது. அண்ட் தென் இந்த பேலட்ஸ்லேருந்து ஏதாவது ப்ரௌன் ஷேட்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்துக்க போகிறேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் கோனா டூ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐஸை பேஸ் செட் பண்ணிடலாம், லைக் க்ரீமியாக இருக்கக்கூடாது. ஸோ செட் பண்ணுறதுக்கு ஐ டூ ஹாவ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபினிஷ் ஹெச்டி powder from elf. So this is my recent purchase. So this is how it looks. ரொம்ப translucent ஆன powder. Let's see how this works ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஐஸை லைட்டாக இது பண்ணிக்கலாம். And then I'm just taking that powder, dusting the excess off and just setting my eyes so that I can work my eyeshadow. அதுக்காக ஓகே, translucent நல்லா செட் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து அந்த ஐஸ்க்கு மேட்சாக இருக்கணும்னா I'm gonna use this brown. ஓகே, இந்த ப்ரௌன் தான் செகண்ட் டார்க்கஸ்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டார்க்கஸ்ட்னா இதுதான். ஓகே, அண்ட் தென் பிளாக் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ரௌன் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ரௌன் யூஸ் பண்ணுறதுக்கு I'm just gonna take this brush from Pro Artலேருந்து PF08 இந்த மாதிரி இருக்கு. I'm just gonna take that. எடுத்துட்டு outer creaseல start applying like this and sweeping motionல இப்படி up and forth பண்ணலாம் to give some nice transition. Okay, so same way I'm just gonna do this side as well. இங்கே நல்லா இன்டென்சிட்டி ஜாஸ்தி பண்ணிட்டேன். ஸோ சேம் வே I'm just gonna intensify this side. இப்போ நான் வேறு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் பேக்லேருந்து 204 ப்ரஷ். ஓகே, கொஞ்சம் ஃப்ளஃபியாகவே இருக்குது நல்லா. I'm just gonna use this to blend all over the eyelid. Just இந்த ஹார்ஷாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் I'm gonna go directly with that shade. அந்த ஷேட் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் ஃபயர், இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ்டான ஒரு ஐஷேடோ. ரொம்ப க்ரீமியாக திக்காக உங்களுக்கு வரல, லைட்டாக தான் வருது. பட் உங்களுக்கு ஐஸில் அப்ளை பண்ணும்போது யூ கேன் see it. சில ஐஷேடோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் பேண்டாக இருக்கும், லைக் ஹார்ட் பேண்டாக இருக்கும். பட் யூ வில் see the ஐஷேடோ ஸ்லைட்டாக அந்த மாதிரி தான் இது. ஸோ I'm just applying it.
on the eyes like so. இந்த கலர் நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ஞாபகமே இல்லை guys. லாங் பேக் ஐ திங்க் ஒரு 2-3 வீக்ஸாக தான் ஆயிருக்கும் இது நான் ரிவ்யூ பண்ணி. நீங்கள் பார்க்கலன்னா போய் என்னோட ரிவ்யூவை பாருங்கள் for the swatches and my thoughts about this single eyeshadows. So yeah, I think that's it. சிம்பிளாக ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம் ஐஸ்க்கு. ஓகே, ஸோ வந்து ஐலைனர் என்கிட்ட இல்லை, காஜலும் இல்லை. ஸோ அதுக்கு வேறு என்ன பண்ண போகிறேன், நம்ம யூஸ் திஸ் பிளாக். ஓகே, இந்த பிளாக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக மேக்கப் அண்ட் ஆர்டிஸ்டில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வரும்போது they will use like this. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா கணும் லைக் என்னோட அந்த அப்பர் லேஷ் லைனில் ஐலைனர் மாதிரி அதை அப்ளை பண்ண போகிறேன் லைக் ஸோ. ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ்ஷு. இது என்ன ப்ரஷ் பார்த்தீங்கன்னா பேக் ப்ரஷ். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், நம்பர் எதுவும் இல்லை. இந்த மாதிரி செட் ஆஃப் ப்ரஷஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா தே ஷுட் கிவ் நம்பர்ஸ். ஏன்னா அதை ஃபேவரட்டாக பிடிச்சிருந்துச்சுன்னா we can buy them individually. நான் பிராண்ட் ரிலீஸ் பண்ணால் அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஐஷேடோஸும் சில ஐஷேடோஸ் வந்து பர்டிகுலர் ஃபேமஸாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன்னா ஐ வில் ட்ரை டு ரிலீஸ் them as singles as well so that they can fit back the same shade into the palette so that அவங்க ஹோல் பேலட்டை வாங்க வேண்டாம். ஓகே, சி சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சேம் வே திஸ் சைட். ஸோ இதே பென்சிலை வச்சு I'm just gonna give a wing as well like so. Okay, yeah, வேணும்னா நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். Okay, so I'm just gonna clean it. Clean பண்றதுக்கு I'm gonna use this thing and Bioderma. நீங்கள் 2 வேஸாக க்ளீன் பண்ணலாம். Bioderma வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லைன்னா you can clean with concealer. Whatever you like, you can clean your mistakes or anything you want to define it. Okay, clean பண்ணிட்டு I'm just gonna use my concealer, whatever I used in this area alone. Okay guys, so this is the finished eye look. Bottom view we can give the brown, same brown use பண்ணல அதே யூஸ் பண்ணிக்கலாம். You can get any pencil brush or something like this. This is Pro Art லந்து PE83. Okay, அந்த brown இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன். Rest of the excess and என்னோட water lineல I'm just applying it. Same way. Yeah, really nice. என்னோட inner cornerக்கு I'm gonna give this one. So இது வந்து bite size eyeshadow வந்து cream and sugar. இந்த கலர் இருக்குல்ல இதை நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு I'm gonna take this brush, whatever I have. இது பார்த்தீங்கன்னா PE81. I'm just giving it in the inner corner. Like so. Okay, I think that's it. So eyes முடிச்சாச்சு. Next brow போடலாம். Browக்கு பார்த்தீங்கன்னா I do have this pencil as well as எங்கது இந்த ஜெல் இருக்கு, ரெண்டுமே என்கிட்ட இருக்கு.
நல்லா டிஃபைன் பண்ணால் யூ கேன் யூஸ் திஸ் பென்சில்ஸ். ஓகே, நல்லாயிருக்கும் இது. ஆர்எல்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஜெல் இந்த மாதிரி தான் பண்ணணும்னா நீங்கள் இது கூட போகலாம். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டியூ ஃபார் த பெனிஃபிட்டோடது. ஐ எம் இன் த ஷேட் டார்க் ப்ரௌன். அதுதான் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, சேம் வே திஸ் சைட். ரெண்டுமே நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் ரொம்ப வந்து மைன்யூட்டாக நீங்கள் பண்ணணும்னா யூ கேன் கோ வித் திஸ். எனக்கு ப்ரௌஸ் லைக் கொஞ்சம் எனக்கு வந்து ஹேர் இருக்கிறதுனால, நல்லா ஓரளவுக்கு இருக்கிறதுனால அண்ட் ஜஸ்ட் டேரக்ட்லி கோயிங் தட். உங்களுக்கு ஹேரே இல்லைன்னா உங்களுக்கு அப்போ கேப் தெரியும். இது யூஸ் பண்ணாலுமே கேப் தெரியும். அந்த அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பென்சில் வச்சு ஹேர் ஸ்ட்ரோக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐப்ரோஸ் ஆர் டன். ஐ திங்க் வி ஹாவ் டு செட் த ஃபேஸ். செட் பண்ணுறதுக்கு ஐ டூ ஹாவ் திஸ் லூஸ் பவுடர் ஃப்ரம் எல்ஃப்ல இருந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் இன் த ஷேட் மீடியம். இதில் எனக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூ கேன் க்ளோஸ் இட் அண்ட் ஓப்பன் இட். அந்த மாதிரி பவுடரோட கலர் ஓரளவுக்கு ஸ்கின் டோன், ஒரு மீடியம் ஸ்கின் டோன் மாதிரி தான் இருக்குது. நான் ஆக்சுவலி டேனில் வருவேன், பட் இட் இஸ் ஃபைன். என்ன ரொம்ப ஒயிட்டாக ஆக்காது இது ஆக்சுவலி. So I'm just gonna use this fluffy brush, taking the product. இதுக்கும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் merge பண்ண மாதிரி we'll just do this. Oh, the hair glow. Yeah, இது வந்து hair glow. So this is the finished look. This is a halo glow setting powder. I think this is a glowing setting powder நினைக்கிறேன். But little bit matte finish கொடுக்குது. கம்பேர்ட் டு திஸ், இங்கெல்லாம் எனக்கு ஆயிலியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது எதுவும் அவ்வளோவா இல்லை. பட் யூ கேன் see some glow, ஒரு லூமினேஷன் மாதிரி தெரியுது லைட்டாக. சேம் வே இதே தான் வந்து ப்ரெஸ்ட் பவுடரும் இருக்குது என்கிட்ட. பட் திஸ் இஸ் இந்த ஷேட் டேன் நியூட்ரல் வார்ம். கிட்டத்தட்ட என் ஷேட் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு வந்து எப்பயுமே பவுடர்ஸ் வந்து பிரைட்டன் பண்ணுற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் பவுடர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்ல. அந்த டைமில் இதை செட் ஆகாது. பட் இதை மட்டும் தான் நான் போட்டுட்டு போகிறேன்னா அப்போ உங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் as of now இங்கே நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிட்டேன். I'm just gonna use this one normal one which is the perfect HD powder. ஸோ இதை இந்த சைடு யூஸ் பண்ண போகிறேன். I'm gonna take வேறு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எக்ஸஸ் அப்ளை பண்ண. This is a translucent powder. Okay. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நான் போட்டிருக்கிறதுனால மேட் ஃபினிஷாக இருக்குது. உங்களுக்கு இங்கே இப்போ க்ளோ தெரியுதா? இது வந்து அந்த ஹாலோ க்ளோவில் இருக்குங்க. அந்த க்ளோன்னு வர அந்த பவுடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த க்ளோ வேணாம். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் யூஸிங் தி சேம் பவுடர். ஆக்சுவலி ஐ ஃபர்காட் அதில் க்ளோ இருக்குன்றதே. ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தனால க்ளோ இருக்குன்றதை மறந்துட்டேன். ஸோ ஐம் ஜஸ்ட் அப்ளைங் த HD ஃபினிஷிங் பவுடர் wherever needed. சென்டர் ஆஃப் ஃபேஸ் அண்ட் அண்டரைஸில் மட்டும் க்ளோ பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ரீசன்னால் ஐம் ஜஸ்ட் கோனா டேக் சம் ஃபைன் ப்ரஷ் எடுத்துகிட்டு சேம் செட்டிங் பவுடர் எடுத்துகிட்டு என்னோட ரோஸ்க்கு கீழே லைட்டாக ஐம் ஜஸ்ட் கோனா பவுடர் இட் ஸோ தட் கொஞ்சம் அங்கேயும் செட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒரு இதுக்காக தான். ஓகே, அண்ட் தென் ஐ திங்க் மஸ்காரா இப்போது
ஸோ மஸ்காரா பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் தீஸ் டூ மஸ்காரா. இது வந்து லாங் பேக் ஐ காட் இட் இஸ் அ வாட்டர் ப்ரூஃப் லென்த்தனிங் வால்யூம் மஸ்காரா. அண்ட் தென் இதை நான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, பிக் மூடுன்னு போட்டிருக்கு. ஐம் ஜஸ்ட் கோனா ட்ரை திஸ் டுடே. லேஷஸ் கர்ல் பண்ணிக்கலாம். லேஷஸ் கர்ல் பண்ணாமல் நீங்கள் என்ன மஸ்காரா போட்டாலும் நல்லா இருக்காது, லைக் உங்களுக்கு தெரியாது சென்டராக பார்க்கும்போது. ஸோ அதனால ஆல்வேஸ் curl your lashes. So lashes curl பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து I'm gonna use this elf mood mascara. ஓ வாண்ட் பாருங்க, ரொம்ப பிக் வாண்டாக இருக்கு. we have to careful with this, like இந்த மாதிரி பிக்காக இருக்க வாண்டில், ஏன்னா கண்டிப்பாக கீழே போடுறோம். இந்த மஸ்காரா ரொம்ப லிக்விடாக இருக்கு. ஸோ லிக்விடாக இருக்க மஸ்காராஸ் வந்து லென்த்தனிங் கொடுக்கவே கொடுக்காது, ஓரளவுக்கு தான் கொடுக்கும். I know why it is liquidy. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ இந்த சைடில் நான் இந்த மஸ்காரா போட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஓகே, எனக்கு தெரியுது ரொம்ப லிக்விடியாக இருக்குன்னு. ஓகே, இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப டைல்யூட்டான ஒரு ஒரு ஓரளவுக்கு, எப்பயுமே மஸ்காரா திக்காக தானே இருக்கும், இது திக்காகவே இல்லை. ஓகே, லெட்ஸ் சி திஸ் ஒன். இந்த சைடு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரான்னு போட்டிருக்கு. இது திக்காக தான் இருக்குது. ஸோ வாண்ட் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஐ திங்க் இந்த மஸ்காரா ட்ரை அவுட் ஆயாச்சுன்னு நினைக்கிறேன், ஒர்க்கே ஆகலை. ஸோ பேட். ஸோ அந்த மஸ்காரா யூஸ் பண்ண முடியாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு திஸ் ஒன் as well. கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு போல், ஸோ அதனால் அதில் எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ திஸ் இஸ் த மஸ்காரா. ஐ வுட் சே ஐ திங்க் ஓகேன்னு சொல்லுவேன். பட் மேபி பெட்டர் மஸ்காரா செல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ஓகே தான். ஏன்னா ஐ ஃபீல் ரொம்ப லிக்விடியாக இருந்துச்சுன்னா அந்த க்ளம்பினஸ் வராது, அந்த திக்கான அந்த திக்னஸ் தான் வந்து இட் வில் ரைஸ் த how to say lift their lashes. பட் இதில் எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் ஐம் ஸோ டிஸப்பாயிண்டட். யா, ஐ திங்க் தட்ஸ் இட். என்கிட்ட அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். லிப்ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ டூ ஹாவ் ஒன்லி லிப் க்ளாஸஸ். லிப்ஸ்டிக்ஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ இந்த லிப் ஆயில் ஃப்ரம் எல்ஃப்லேருந்து என்கிட்ட ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஐ டூ ஹாவ் லிப் க்ளாஸஸ் லைக் திஸ், couple of them. ஸோ போட்டால் ஐ வுட் வியர் தீஸ் டூ. அதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ அந்த திஸ் இஸ் in the shade moody. ஸோ இது வந்து moody. I'm just gonna swatch it for you guys. moody. And then other shade is கொஞ்சம் glitters இருக்கு, மாவி கிளிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ப்ரான்சியாக தெரியுது பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ these are the two shades, moody and மாவி கிளிட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஷேட்ஸ் வந்து இருக்கு, நல்லா இருக்கும் தோணுது. பட் டுடே I'm gonna use only this one lip oil. okay, so I'm gonna just gently wipe off the okay, and then lip oil போட்டுடலாம். லைக் லைட்டாக ஷேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லைட்டாக பம்ப் பண்ணிக்கலாம் ஸோ தட் மிக்ஸ் ஆகிறதுக்கு. Lip oils, they have launched lot of shades recently. If you want, you can go and check it. This is in the shade Jam Session நினைக்கிறேன்.
யா ஜாம் செஷன் பிளாக்ல போட்டால் எப்படிப்பா தெரியும்? ஏன் கண்ணே தெரில உண்மையாக பாருங்க. இதில் வந்து டார்க்கர் ஷேட் இருக்குது. பிளாக்ல போட்டால் எப்படி தெரியும்? ஒயிட்டில் தானே அவங்க போடணும். ஐயோ. ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ்ட் லுக். ஐ திங்க் ஹோப் யூ கைஸ் லைக் இட் நினைக்கல. நல்ல ஒரு ப்ரான்சியான ஒரு லுக் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நல்லா ப்ரான்ஸ் அப்ளை பண்ணனால சூப்பர் ப்ரான்சியாக கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கே பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ டூ ஹேவ் இட் கொஞ்சம் தான் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஐ வில் ட்ரை டு கிராப் மோர். ஐ டூ ஹேவ் அந்த க்ரிப் ப்ரைமர்லாம் புட்டி ப்ரைமர்லாம் இருந்துச்சு. ஐ திங்க் பட்டின்னு நினைக்கிறேன். பட்டி ப்ரைமர் அதெல்லாம் இருந்துச்சு. இட் வாஸ் எக்ஸ்பயர்ட். ஸோ ஐ ஹேட் டு த்ரோ இட் அவே. ஸோ த்ரோ பண்ணிட்டேன். இப்போதைக்கு என்னோட கலெக்ஷனில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ யா ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த எல்ஃப் ஃபுல் ஃபேஸ் ஆஃப் எல்ஃப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் போட்டதில் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஹைலைட்டர் வான்ஸ் யூஸ் பண்ணல. பிகாஸ் ப்ளஷ் வந்து ஹைலைட்டரோட கம்பைன் ஆகி வரதுனால ஐ டென்ட் யூஸ் அ ஹைலைட்டர் வாண்ட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். யா ஐ திங்க் ஐ ரியலி லைக் திஸ் லுக். எஸ்பெஷலி இந்த லிப் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் தென் ப்ரான்ஸியான ஒரு லுக் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் ஐ ரியலி லைக் இட். ஸோ அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக நிறையா அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஏதாவது ஃபுல் ஃபேஸ் ஆஃப் பிராண்ட் பார்க்கலாம். ஆர் வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு சி, உங்களுக்கு என்ன பார்க்கணுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மாதிரியான பார்க்கணும் ஃபுல் ஃபேஸ் ஆஃப், இந்த மாதிரி கிளாம் வீடியோஸ் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வுட் லைக் டு நோ. யா ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.